அடி ஏன் உச்சி மண்டையில சுருங்குது, அடி ஏன் உச்சி மண்டையில கிருங்குது டருங்குது. இன்னைக்குதான்ப்பா மனசு திருப்தியா தூக்க போறேன். நல்ல பெட்டு, புது வீடு. தூக்கமா வருதே, தூங்குவா. தடி மாமா வந்துட்டேன். உன் வருங்கால பொண்டாட்டி, பேய் பொண்டாட்டி வந்துட்டேன் மாமா. நீ தூங்குறப்ப எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அப்படியே தவக்கால தூங்குற மாதிரியே இருக்குது தடி மாமா. உனக்கு நானே தாலி கட்டிடலான் இருக்கிறேன். நீ எனக்கு தாலி கட்டுற மாதிரி இல்ல. ஐயோ யாரு யாரு? ஐயோ பேய் பேய். நீயா? நீ அந்த கல்யாண பேயில எதுக்கு என் வீட்டுக்கு வந்தப்ப? என்ன மாமா கேள்வி இது? உனக்கு தாலி கட்டலான்னு வந்தேன். உனக்கு கல்யாணமே ஆகல. என்னை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கூட ராசுகோலு. என் உயிரை போனாலும் ஒன்னைய மட்டும் கல்யாணம் பண்ண மாட்டேன். பேய கல்யாணம் பண்ணிட்டு நான் கொடுத்து நடத்தணுமா? பேசாம போவாங்கிட்டு. எங்க போனாலும் கல்யாணம் கல்யாணம் என்கிட்ட வந்து ஓத்திரி பண்ணிக்கிட்டு இருக்கிற. என்னால ஒத்துக்கவே முடியாது. அடஜி நிறுத்தடா. உன்னை என்னை விட்டா யாரா கல்யாணம் பண்ணிக்குவா? கேன பயலே. டார்லிங் ஐ லவ் யூ டார்லிங். வா கல்யாணம் பண்ணிக்கலாம். என் தாடியா, நீ சொன்னா கேட்க மாட்ட. தாலி எடுத்துட்டு வரேன் பாருப்ப. இல்ல விட்டுரு. தடி பயலுக்கு என்னாச்சு தெரியல. இங்க வந்து செத்து போய் கிடக்குறியா? ஐயோ போச்சு கிராமக்கள்ல வாங்கப்பா. இந்த பையன் செத்து போய் கிடக்குறியா? ரோட்ல விழுந்து செத்து போன இந்த பையனோட விதியை பத்தியா? ஐயோ யாராச்சும் வாங்கலே. என்னம்மா என்னாச்சு? ஆமா இவன் இங்க வந்து படுத்திருக்கிறான். என்னாச்சு அவனுக்கு? இல்ல கூறுகட்ட பையில அதை போய் செத்து போய் கிடக்குறியா? நீ என்னமா படுத்து கிடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற. பாவம் இந்த பைய விதி எப்படி வந்து முடிஞ்சிருக்கு பத்தியா? இப்படி ரோட்ல தான் உன்னோட உயிர் போகணும்னு தலையில எழுதியிருக்கு போல இருக்குது. பாவத்தை எப்படி கிடக்குறியா பாரு. ஐயா தூக்குப்பா. இவனுக்கு யாரும் இல்ல, அனாதை பணமா தான் அவன் போகணும் பாத்துக்க. அதனால நம்மளே கொண்டு போய் அடக்கம் பண்ணி விடுவோம். வேற வழி கிடையாது பாத்துக்க. யாரும் இவனுக்கு இல்லையே. அந்த கோதாவரியத்தை கல்யாணம் பண்ணும் சுத்திக்கிட்டு இருந்தியா? பாவத்தை கல்யாண ஆசையும் கடைசி வரைக்கும் முடிஞ்சு போச்சு பாத்தியா? எங்கடா போறீங்க இவனை தூக்கிக்கிட்டு? என்ன ஆச்சு உங்களுக்கு? பைத்தியம் எங்கிட்டே பிடிச்சிருச்சா? இந்த வெயிட்டா ஆளை தூக்கிட்டு எவ்வளவு தூரம் நடந்துகிட்டு இருக்கீங்க? காலையில உங்களுக்கு இது ஒரு செமையா? பேசாம இவனை கிட்ட தூக்கி போட்டு போக வேண்டியதானே? நீ நினைக்கிற மாதிரி இவன் தூங்கல. இவன் செத்து போயிட்டான் பாத்துக்க. ரோட்ல விழுந்து செத்து போயிட்டான். அதனாலதான் இவனை தூக்கி போய் அடக்கம் பண்றான். இது போரு உட்காந்து பேசிக்கிறேன். நானும் எவ்வளவு நேரம் தான் நிக்க. நல்லா பஞ்சு இருக்கான் உட்காரதுக்கு. ஆண்டா அவன் செத்து போயிட்டானா? என்னடா சொல்றீங்க? கல்யாணம் சுத்திக்கிட்டு இருந்தியா? திடீர்னு எப்படி அவன் செத்து போனையா? பாவத்தை அந்த கோதாவரியை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி முடிக்கணும்னு நினைச்சியா? ஆனா இப்படி போயிட்டானே பாதியிலேயே. படுபாவி பையன் என்ன பண்றது? அவனுக்கு வயசாகி போச்சு இல்ல. அவன் விதி இப்படி போகணும்னு எழுதி கிடக்குது. என்ன பண்றது? தூக்கிட்டு போய் செய்ய வேண்டிய காலத்துல செஞ்சு முடிச்சு விடுங்க போக. ஐயோ பொரியா கொஞ்சம் உட்காந்துக்கிறேன். இந்த தடியனை தூக்கிட்டு போறதுக்கே தெம்பே இருக்க மாட்டேது பத்துக்க. இவனை தூக்கி அடக்கம் பண்ணோம்னா எனக்கு கொஞ்சம் புண்ணியமாவது வந்து சேரும்ல. அனாத பணத்தை அடக்கம் பண்ணேன்னு. இல்ல பிடிக்கிறீங்க? ஏன் மேல உட்காந்துட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு நான் சேரா? அவளை பாவி பயிலுங்களா? கொஞ்ச நேரம் விட்டா ஏன் மேல டென்ட் போட்டு உட்காந்துருவீங்க போல. ஆளுகளி மூஞ்சுகளி பாரு. எதுக்குடா ஏன் மேல உட்காந்துருக்கீங்க? எதுக்கே நீங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? என்கிட்ட என்ன திருநீங்க? ஆமா இவர் பெரிய நகை கடைக்கார ஓனரு. அதனால இவன்ட்ட வந்து திருட வராங்க. ஆளுகளையும் மூஞ்சுகளையும் பாரு. ஏண்டா நீ அப்ப சாகலையா? நீ கூட செத்துட்டு தான் நினைச்சு நாங்க அடக்கம் பண்ணதுக்காக உன்னை தூக்கி போயிட்டு இருக்கோம் பாத்துக்க. எவனா ரோட்ல வந்து படுத்து தூங்குவானா? அதான் நீ செத்து போயிட்டே நினைச்சு நாங்களும் தூக்கிட்டு வந்தோம் பாத்துக்க. அட பாவி பயலுகளா, இவனை போய் அங்க இருந்து இங்க வரைக்கும் தூக்கிட்டு வந்து நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. இந்த பையன் உயிரோட தான் இருக்கிறியா? நான் கூட என்னமோ நினைச்சேன். சப்புன்னு போச்சே. அட பாவி பயலுகளா, நான் செத்து போறதுல இவ்வளவு சந்தோஷமாடா உங்களுக்கு? சப்புன்னு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு போறேன் பத்தி இந்த கிழவே இவனெல்லாம் என்னன்னு சொல்றது தெரியல. இந்த கல்யாணம் போய் வேற என்னை துரத்திக்கிட்டே இருக்குது. எனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் இது விடாது போலயே. எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்குது. அந்த யோசனை படி பண்ணா கண்டிப்பா கோதாவரி அவங்க அப்பாவை சமாதானப்படுத்தி இந்த ஒரு மாசத்துல சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிடலாம். துருவமாமா அடா யார் இது? மொரட்டு பொம்பளை எவ்வளோ இருக்குது. இது எதுக்கு நின்றுக்கிட்டு இந்த ஆளை மாமான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்குது? எதுக்கு தெரியல நின்று கேட்பான். அட லட்சுமி அணியே, ஆள் அடையாளமே தெரியாமல் மாறி போயிட்ட பத்தியா? நல்லா உடம்பு போட்டுட்டம்மா. முன்னாடி கொஞ்சம் ஒல்லியா இருக்கனால பார்த்துமே அடையாளம் கண்டுபிடிச்சி விடுவேன். இப்போ அடையாளமே தெரியல பத்தியா? அட போ, உனக்கு அடையாளமே தெரியாது பார்த்துக்க. நல்லா தெரியாத மாதிரி நடிப்பை பார்த்துக்க. சரி ஒரு விஷயம் பேசிட்டு போலன்னு தான் வந்தேன். இந்த தடி பையன் ஒருத்தர் இருக்கிறாம்மா. அவன் கோதாவரி பின்னாடியே சுத்து போட்டுட்டு இருந்தான்ல. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் பார்த்துக்க. அந்த பையன் மாதிரி ஒரு பையன் கிடைக்காது மாமா. சீக்கிரம் அந்த பையலுக்கு கல்யாணத்தை பண்ணி வைய. அப்புறம் வேற ஒரு பிள்ளையாவே பார்த்துட்டு போயிட்டு வச்சுக்கவே. இவளோட வாழ்க்கை என்ன வருது சொல்லு. இவ அவனையே நினைச்சிட்டு கிடக்குறாள்ல. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை. பையன் ரொம்ப தங்கமான பையன் பாத்துக்க. எந்த ஒரு சண்டை சச்சருக்கும் அந்த பையன் போக மாட்டேன். நான் ஊருக்குள்ள கேள்விப்படத்தோட நேர்லயே அந்த பையனை பார்த்துருக்கிறேன். ரொம்ப இறக்க குணங்களை கொண்டது மாமா. அதனால நீ கொஞ்சம் சீக்கிரம் பார்த்தா அந்த பையனுக்கே முடிச்சு வை. என்ன
அட நம்ம தடியனை பத்தி இவ்வளோ நல்ல விஷயம் பேசுது இந்த பொம்பளை எப்படி தடியன்னு பார்த்துச்சு யாருக்கு தெரியும் இது பேர் லட்சுமி கிச்சிமின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன தெரியலையே இந்த பொம்பளை பின்னாடி போய் யாருன்னு பார்த்தே ஆகணும் முகத்தை வேற காட்டாம மாஸ்க போட்டுட்டு வந்திருக்கிறா பாரு சரி லட்சுமியா நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா அந்த தடி பள்ளிக்கே சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் ஆமா எத்தனை நாளைக்கு வயசுபிள்ளையே வீட்டிலேயே வச்சுட்டு இருக்கிறது சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதானே நியாயமான முறை நீ ஒன்றும் கவலைப்படாத அவனுக்கே முடிச்சு வச்சிடுறேன் நீ சொல்லி மாமன் கேட்காம இருப்பேனா சரி மாமா பாத்துக்க நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்ன மறக்காம இன்னைக்குள்ள பேசி முடிச்சிருங்க முடிச்சு நாளைக்கு பொண்ணு பார்க்க அந்த பையல வர சொல்லணும் புரியுதா சரி சரி நீ சொல்லி கேட்காம இருந்துருவேனா கழுத போ நான் எப்படியாச்சும் அவனை கூப்பிட்டு பேசி சீக்கிரமே கல்யாணத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறேன் இன்னைக்கே பேசிடுறேன் நாளைக்கு வீட்டுக்கு பார்க்க வர சொல்கிறேன் என்ன பூ வைக்க வர சொல்கிறேன் போ அடடடா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்றாங்களோ இல்லையே இந்த பொம்பளை என்ன இவ்வளோ அவசரப்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த பொம்பளைக்கு என்ன அவ்வளோ அவசரம் தடியனை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டா அப்புறம் நான் மட்டும் சிங்கிளா இருக்கிறதா தடியன் இருக்கிறனால தானே நான் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குதே இப்போ தடியன் போயிட்டா நான் என்ன பண்ண முடியும் என் தடியனுக்கு கல்யாணமே பண்ணி வைக்கக்கூடாது கடவுளே ஏண்டியே லட்சுமி வந்தா உனக்கு எப்படியாச்சும் தடியனுக்கு முடிச்சு வைக்க சொல்றதா பேசிட்டு போனா பார்த்துக்க அவளுக்குள்ள எவ்வளோ நல்ல மனசு பார்த்தியா அப்பா யார் என்ன சொல்லிட்டு போய் என்ன ஆகுறது நீ என்ன எனக்கு கல்யாணமா பண்ணி வைக்க போற நானும் எத்தனை நாள் தான் அப்படியே கிடைக்கிறதுன்னு தெரியல அவரை தவிர யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியப்பா இனி ஒன்றும் கவலைப்படாத யார் என்ன சொன்னாலும் தடியன் தான் உன் புருஷன் நாளைக்கு அவனை வர சொல்கிறேன் வீட்டுக்கு பூ வைக்கிறதுக்கு வர சொல்கிறேன் அப்புறம் நிச்சயம் பேசி முடிச்சு கல்யாணத்தையும் வச்சு புள்ளா நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா ஏய் பொம்பளை நில்றி ஏய் எருமாடு பையிலே யாரோட நில்றீங்கிற வார்த்தை அளந்து பேசணும் பார்த்துக்க வாயை தெச்சு வச்சு விடுவேன் உன்னை எங்கேயா பார்த்த மாதிரியே இருக்கே நீ எதுக்காக தடியனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க உண்மை சொல்றியா இல்லையா ஏ பொம்பளை உண்மையை சொல்லு பண்ணியே ஏய் உன்னைத்தான் கேட்டுட்டு இருக்கேன் உன் முகத்தை எங்கேயா பார்த்த மாதிரியே இருக்கே ஐயோ நான் போயிட்டு வரேன் நீ விடுறா அட என்னது டோப்பாவோட வந்துருச்சே அட தடிப்பையில நீ தான் பொம்பளை விஷம் போட்டு வந்திருக்கிறியா நில்றா அட கடவுளே நான் கூட இன்ன வரைக்கும் அது ஒரு பொம்பளை நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த தடிப்பை தான் பொம்பளை விஷம் போட்டு வந்திருக்கிறியா பாத்தியா அதானே இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற அளவுக்கு இந்த உலகத்துல யாரு இப்ப யோசிச்சியா இவனே வந்து சப்போர்ட் பண்ணி பொம்பளை விஷம் போட்டு வந்து சப்போர்ட் பண்ணி பேச்சுக்கிறியா யாத்தி பயங்கரமான ஆளா இருக்கிறானே அப்பா ஓட்டத்தை பாரு என்ன ஓட்டம் ஓடுறியான்னு தடிப்பைய மக்களே ஓடியாங்க இது மக்களுக்கான போட்டி கிடையாது வயசான பாட்டிகளுக்கான போட்டி இதுல இருக்க மெதுவடைய சாப்பிட்டா 5 வடை சாப்பிட்டா போதும் 500 ரூபா பரிசு வாங்க மக்களே வாங்க இந்த கருவாய் வைக்கிற போட்டியில தினம் ட்விஸ்ட் இருக்கும் கண்டு கழிக்கிறதுக்காக வாங்கடாமா வாங்க கருவாயா நாங்களும் வரண்டா மெதுவடை 5 வடை நாங்க சாப்பிட மாட்டோமா எங்களுக்கு இந்த போட்டி வைக்க வேண்டியதானே ஈஸியான போட்டியில இந்த வயசானவங்களுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிற நாங்க வரமுடா வயசான பாட்டிகளுக்கு தான் பல்லு வந்து கம்மியா இருக்கும் அவங்களுக்கு இந்த வடையை சாப்பிட்றது கஷ்டமா இருக்கும் அதுக்காக தான் அவங்களுக்கு இந்த போட்டி ஈஸியா 5 வடையை உங்களுக்கு சாப்பிட விட்டுருவேன் நானு அப்புறம் அது பேர் போட்டியாவே இருக்காது அதனாலதான் சொல்றேன் பாட்டியே நீங்க 2 பேரும் வரீங்களா இல்லை நான் தாராளமாக வரல எனக்கு பாரு பல்லும் கிடையாது ஒன்றும் கிடையாது முன்னாடி இருக்கிற ஒரு 3 பல்லு மட்டும் தலை இருக்குது கடவா பல்லு கிடவா பல்லு எதுவும் கிடையாது போல்க எச்சோலி இல்லை நான் உட்காரட்டா அட பரவாயில்ல இது கூட எனக்கு நல்லதுதான் உட்காருங்க பல்லு இல்லைன்னா உட்காருங்க தாராளமா உட்காருங்க பாட்டியா கருவாயம்பேலே எனக்கும் பல்லு இல்லை நானும் உட்கார்றேன் என்ன சரி உட்காந்து சாப்பிட ஆரம்பிங்க ஆளுக்கு 5 வடை அப்படி என்னடி கருமோ இது வடையா வேற என்னமோ தெரியல கடுக்குன்னு இருக்குது திங்கவே முடிய மாட்டேங்குது அம்மா இருக்கிற பல்லு 3 பல்லு போயிரும் போல இருக்குதே கிழவி ஒரு மெது வடையை சாப்பிட்றதுக்கா இந்த போட்டுக்கிட்டு இருக்கீங்க நல்லா வாய்க்குள்ளே வச்சு அதுக்கிட்டு வேகமா மென்னு உழுங்க வேண்டியதானே இல்லை இது உண்மையை சொல்றா இது வடையா இல்ல சீடையா என்னடா இப்படி கடுசா இருக்குது அட உனக்கு அது கடுசா இருக்கு பாட்டியே எனக்கெல்லாம் அது மெது வடை தான் பாத்துக்க உனக்கு பல்லு இல்லாதனால அது கடுசா தெரியுது உன்னால முடியலன்னா எந்திரிச்சிரு போட்டியில தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டு எனக்கு 500 ரூபா கொடுத்துரு யாருமே சாப்பிடல இந்த கிழவி என்னன்னா வச்சுக்கிட்டே உட்காந்துருக்குது அவ்வளவுதான் பாத்துக்கங்க டைம் முடிஞ்சிருச்சு எந்திரிங்க போதும் இதுக்கு மேல வச்சா ராத்திரி முழுக்க தின்னுக்கிட்டே இருப்பீங்க எந்திரிக்க கருவாயா நான் வேணா சாப்பிடவாடா 5 வடை தானே நான் ஈஸியா சாப்பிட்றேன் பார்த்துக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு தடியனே அதெல்லாம் வயசான கிளடு கட்டிக்கினே நீ என்னனே நீ கொமரை மாதிரி இருக்கிற உனக்கு எதுக்கு இந்த போட்டியை பேசாம நில்லு ஏய் நீ தாண்டா அடிக்கடி சொல்ற எனக்கு 42 வயசு அதனால உனக்கு வயசாச்சுன்னு குத்தி காட்டுவேல இப்போ எனக்கு வயசாச்சுன்னு ஒத்துக்கிறேன் இப்போ நான் அந்த போட்டியில கலந்துக்கிறேன் உட்கார்றேன் தள்ளு இல்லை தடிப்பையிலே போட்டியில உட்காரியா இந்த இலையில உட்காந்து இந்த வடையை சாப்பிட்ற அப்பதான் உனக்கு ஈஸியா இருக்கும் வா சீக்கிரம் வா இது வடை மாதிரியே இல்லை சீடை மாதிரில இருக்குது பரவாயில்ல இருந்தாலும் நமக்கு மெதுவா தப்பா இருக்குது சீக்கிரம் சாப்பிட்டுருவான் ஐயோ இவன் தின்னானா காசு கேட்பானே என்ன பண்றது தெரியலையே
ஏன்டா தடியா, நான் வச்ச இலையில உனக்கு வடையெல்லாம் மெதுசா இருக்குமே, நல்லா தெரியுதா உனக்கு இப்ப சாப்பிட்றதுக்கு? ஆமா கிழவி, நீ வச்சுட்டு போன இலையில வடை பூரா மெலிசா இருக்குது பாத்துக்க. எப்படி இந்த இலையில இருக்குது மட்டும் கடுசா இருக்குது, இது மட்டும் மெலிசா இருக்குது? பரவாயில்லையே. அது ஒண்ணும் இல்லடா, இன்ன வரைக்கும் என் வாய்க்குள்ள போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிட்டு இருந்தேன் பாத்துக்க. எப்படியாச்சும் கடிச்சு தின்னுப்புலாம் நினைச்சே முடியல. அந்த ஊற வச்ச உடையில தான் நீ எடுத்து தின்னுப்புட்ட, அதனால உனக்கு மெலிசா இருந்திருக்கு பாத்துக்க. அடிச்சி கிழவி, முன்னாடி சொல்ல மாட்டியா இந்த உடையால் இந்த மாதிரி தின்னுக்கிட்டதே? ஐயோ ஐயோ, சீ 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 சீ, கரும்புண்டா. ஏலே, இன்னைக்கு நான் மட்டும் இல்லை, நீ போட்டில தோத்துருப்பெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. என் வாய்க்குள்ள போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சனாலதான் ஈஸியா சாப்பிட முடிஞ்சோனால. கிழவி, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? முன்னாடி சொல்லி தொலைக்க வேண்டியதானே. ஐயோ ஐயோ, இதை போய் தின்னுபிட்டேன் நானு. இவங்க சண்டையில நம்மள மறந்துட்டாங்க. இந்த வண்டி எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுவோம். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கருவாயன் ஸ்டோரிஸ் எப்படி வேணும்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க.